இது ஸ்விஃப்ட் டிசைர் டூரு. இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்கிறதா கம்ப்ளைண்ட்டு. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ நம்மகிட்ட வந்திருக்கேன், நம்ம ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணுவோம். இப்போ நான் கிராங்க் பண்ணுறேன். ஸோ வண்டி கிராங்காக ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இந்த வண்டியில் ஒரு அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த வார்னிங் இண்டிகேஷன் லைட்டு பிளிங்க் ஆகுது. இந்த மாதிரி பிளிங்கிங் ஆர் ஃப்ளாஷிங் ஆகக்கூடாது. இப்போ நம்ம காசு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் எதனால் இது பிளிங்கிங் ஃப்ளாஷ் ஆகுது, அகைன் கிராங்க் ஆகுது, ஏன் ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறத நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணுவோம். லெட்ஸ் மூவ் ஆன். இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் குளோபல் கண்ட்ரோல் மாடல் டு PCM கம்யூனிகேஷன் சர்க்யூட் இது ஸ்டில் இருக்குது. ஸ்டில் இப்போது வண்டி ஸ்டார்ட் ஆகாததுக்கு காரணம் இது கிடையாது. ஸோ இதை நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணிடலாம். ஓகே, திஸ் இஸ் அ ப்ராப்ளம். ஆண்டனா மால் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து கான்ட்ரிபியூட் ஃபேக்டர். இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் ECM PCM பவர் ரிலே கண்ட்ரோல் சர்க்யூட் ஓப்பன் ஸ்டில் இருக்குது. ஸோ இதுவுமே இது காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் சென்சார் சர்க்யூட் இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் கூட, இதெல்லாம் DTC கூட இருந்தாலும் கூட, இது வண்டி ஸ்டார்ட் ஆகாததுக்கான காரணம் கிடையாது. ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போனதுக்கான காரணம் இந்த DTC கோடு தான், P1625 Antenna Malfunction. இப்போ இந்த DTC கோடு ரிசால்வ் பண்ண இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். வியூவர்ஸ், இந்த வண்டியை ட்ரபிள் ஷூட் பண்ணினதில்லை. இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போனதுக்கு காரணம் வந்து இம்மோபிலைசர் சர்க்யூட் தான் ப்ராப்ளம். இம்மோபிலைசர் சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஒன்று இங்கே பாருங்கள், இது வந்து இந்த இம்மோபிலைசர் அப்படிங்கிற இந்த யூனிட்டு. பிறகு ECMனு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்குது, சரியா, இன்ஜினில் இருக்குது. மூணாவது இந்த ஒயரிங் சர்க்யூட்டு, சரிங்களா. இதில் எது பிரச்சனை இருந்தாலுமே வரும். கூடவே ஃபியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி கான்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். இன்ஃபேக்ட் இந்த 4 விஷயத்தில் நம்ம எதை டயக்னோஸ் பண்ணியிருக்கோம், இதில் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் தான் டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னு கேட்டால் இங்கே கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இது ஏன் டேமேஜ் ஆகிருக்குன்னு தெரில. இப்போ நம்ம இதை பிரித்து பார்க்கலாம். இப்போ பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியுது, இதுதான் ப்ராப்ளம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு ஐசியை வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி வெளில வந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு ஐசி சுத்தமாக பேந்து வெளில வந்திருக்கு. இது எப்படி நடந்ததுக்கு தெரில. இது டீபோர்டு வண்டி. கஸ்டமரை கேட்டதுக்கு எப்படி இந்த இம்மோபிலைசர் உடஞ்சிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்டேரிங்கை கழட்டி மாட்டியிருக்காரா, சரியா. இந்த ஸ்டேரிங் கழட்டி மாட்டும் போது சில டைம் டேமேஜ் ஆகுது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஸ்டேரிங் இங்கே தான் இருக்குது. சில டைம் அந்த தப்பு நடந்திருக்கலாம், சரிங்களா. ஸோ இது ரொம்ப ஹெவியாக டேமேஜ் ஆகிருக்கு, சரிங்களா. இதுதான் ப்ராப்ளம். இது ஃபிசிக்கலாகவே வெளியில் வந்து நமக்கு தெரிஞ்சுது டேமேஜ் ஆனது, சரிங்களா. அது பாருங்கள், இது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆனது தெரிஞ்சது. அதனால தான் நம்ம சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஐசிஎன் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்திருக்கு. ஸோ இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போனதுக்கு காரணம் இதுதான் காரணம், சரிங்களா. ஒருவேளை இது உடஞ்சி நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன டயக்னோஸ் பண்ணிக்கணும், இந்த இம்மோபிலைசர் இண்டிவிஜுவலாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருக்கணும். பிறகு இந்த ஒயரிங் சர்க்யூட் இன்டெகிரிட்டி கரெக்டாக இருக்கா, பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருக்கணும். பிறகு ஒன் மோர் ஆல்சோ நம்ம பார்த்துருக்கணும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ECM ப்ராப்ளம் இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த இம்மோபிலைசர் சர்க்யூட் ப்ராப்ளம் வரும். ஏன்னா இம்மோபிலைசர் சர்க்யூட் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ECM, தென் நான் காமிச்ச அந்த இம்மோபிலைசர், தென் ஒயரிங் சர்க்யூட், அண்ட் ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூசஸ். இங்கே ஒரு ஃபியூஸ் பாக்ஸ் இருக்குது. இந்த ஃபியூஸ் பாக்ஸில் ப்ராப்ளம் இருந்தாலுமே வரலாம். அந்த ஃபியூஸ் பாக்ஸ் தரவா செக் பண்ணியாச்சு. தரவா செக் பண்ணிட்டீங்களா? என்னுடைய சீனியர் மெக்கானிக் தரவா செக் பண்ணிட்டாரு, அதில் எதுவும் ஃபியூஸ் போடல. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஃபியூஸ் இருக்குது. ஸோ இதுவுமே இதுலேயும் செக் பண்ணியாச்சு, இதுலேயும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் அக்சஸ் பண்ணுற சிரமம் தான், பட் அக்சஸ் பண்ணி தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. வியூவர்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் அழுத்துருங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப் டு டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.